நாம நாட்டுல என்னன்னு கூட தெரியாம பல பழக்கங்களை நாம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். நம் முன்னோர்கள் ஃபாலோ பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் உண்மை இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு மொட்டை போடுறது. எல்லாருமே இத நம்ம குடும்பத்தோட பாரம்பரியம், நேர்த்தி கடன் நினைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ரகசியத்தை பத்தி பார்க்கலாம். பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே தாயோட கருவறையில தான் 10 மாசம் இருந்தோம். அப்ப நம்மள சுத்தி வெறும் ரத்தம், சதை போன்றவை தான் இருந்திருக்கும். குழந்தை ரத்த சதையில 10 மாசம் அப்படியே இருந்ததால அதோட கழிவுகள் நம்ம உடம்புல அப்படியே தங்கிடும். தாயோட கருவறையில இருந்து நாம வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கழிவுகள் நம்ம உடம்புல தான் ஒட்டி இருக்கும். நம்ம உடம்புல சேரும் இந்த கழிவுகள் எல்லாம் நம்மளை விட்டு ஈஸியா வெளியே வந்தாலும் தலையில இருக்கும் கழிவுகள் மட்டும் சுலபமா வெளியேறாது. அந்த கழிவுகளை வெளியேற்றத்துக்கான ஒரே வழி முடிதான். மயிர், கால்கள் வழியா தான் இந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறும். அதனாலதான் பிறந்த குழந்தைக்கு மொட்டை போடுறோம். அதுவும் குறிப்பா குழந்தை பிறந்து 10 மாசம் இல்லைன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் மொட்டை போடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா குழந்தைகள் தலையில இருக்கிற டிஷ்யூ வளர குறைஞ்சது 10 மாசமாக தேவைப்படும். ஒரு சில பேர் இதை மூட நம்பிக்கைன்னு நினைச்சிட்டு குழந்தைக்கு மொட்டை அடிப்பதை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்றதுனால உங்க குழந்தைக்கு பின்னாடி காலத்துல மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இது மூலமா பிறந்த குழந்தைக்கு எதுக்காக மொட்டை போடுறன்னு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க குழந்தைக்கு பிறந்த 1 வருஷத்திலே மொட்டை போட்டீங்கன்னா உங்க குழந்தையோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.